ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து தாவேகா கிட்ட இருக்கு. ஆனால் இன்னுமே வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்கிற அளவுக்கான ஒரு மாயை வந்து தாவேகா தரப்பு உருவாக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா? அது எப்படி தாவேகா செய்ய போகுது? தாவேகா நபர்களே பேசும்போது எதை எடுத்தாலும் திமுக தான் காரணம், கரண்ட் போதா திமுக தான் காரணம், தண்ணி வரலையா திமுக தான் காரணம். அதிகாரிகள் வந்து சில இடங்கள்ல ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இதே இன்னைக்கு சேகர் பாபு மீது அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குற்றச்சாட்டு வைப்பது யாரு? கட்சியில் இருக்கக்கூடிய பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள். ட்ராலியில புகார் எடுத்துட்டு வரீங்க. இந்த புகார்லாம் நீங்க ஏன் ஆட்சியில் இருக்கிறப்ப செய்யல? ஏன் செய்யல? அப்போ பயம் இருந்துச்சுல்ல. சேகர் பாபு என்றால் ஒரு பயம் இருந்துச்சு, ஏவா வேலு என்றால் ஒரு பயம் இருந்துச்சு, பொன்முடி இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ இதுதான் பண்ணையார்த்தனம்ங்கிறேன். அப்போ அந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாத சூழல் அந்த கட்சியில் நிலவுதுன்னா அதுதான் சர்வாதிகார போக்குன்னு நம்ம சொல்ல வரோம். வெளிப்படைத்தன்மை இருந்தால் இன்னொரு திமுக வெற்றி பெற்றிருக்கணுமே. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் யாசர் எழுந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வினேஷ். ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து தாவேகா கிட்ட இருக்கு. ஆனால் இன்னுமே வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்கிற அளவுக்கான ஒரு மாயை வந்து தாவேகா தரப்பு உருவாக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா? அது எப்படி தாவேகா செய்ய போகுது? தொடர்ந்து வந்து திமுக தான் காரணம், அவங்களால தான் அப்படி நடக்குது. என்ன அப்படி தாவேகா நபர்களே பேசும்போது எதை எடுத்தாலும் திமுக தான் காரணம், கரண்ட் போதா திமுக தான் காரணம், தண்ணி வரலையா திமுக தான் காரணம். அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னல. தொடர்ந்து அதிகாரிகள் வந்து சில இடங்கள்ல ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா அவர்களுடைய அரசியல் ஸ்டாண்டுங்கிறது இந்த அதிகாரிகளுக்கு தெரியும், இயக்குநர்களுக்கு தெரியும், எப்படி வழி நடத்தணுங்கிறது தெரியும். இது எல்லாமே சிறு வயது கூடிய இளைஞர்கள். அதிகமாக தலித்துகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அதிகமாக தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு அதிகமாக சொல்றீங்க. எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? ஏங்க தலித் அமைச்சர்கள் இன்னைக்கு ஒரு 4-5 அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த 5 அமைச்சருங்கிறது என்ன சொல்றீங்க? தலித் அமைச்சர்களா ஒட்டுமொத்தமா ஒத்துழையாமை பண்றாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. இது வந்து ஒரு அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்கள் ஏற்படக்கூடிய நிர்வாகத்துல ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இப்ப அதிகாரம் நம்ம கீழே இருக்கு. இப்ப அவங்க வந்து செயல்பட மாட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம எப்படி நீங்க நான் ஒண்ணு சொல்லவா, அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த அரசும் இயங்காது. அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, தேசிய இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்கேயுமே நடக்காது. அதிகாரிகளுக்கு தாவேகாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைங்கிறது ஆரம்ப காலத்தில் இல்லை, அந்த ஒரு மாதத்தில் இல்லைங்கிறது தான் மின்வெட்டினுடைய பிரச்சனை. இன்னும் காவல்துறையுடைய அலட்சியமான போக்குங்கிறத நம்ம சொல்ல வரோம். இப்போ சார்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு ஒன்னொன்னும். இன்னைக்கு டிஜிபி போட்டாங்க, சிங்கப்பெண் படை திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு நம்ம வர வழியில கூட பாக்குறோம் சிங்கப்பெண் 2 ஜீப்பு போகுது. அப்போ ரொட்டீன் ஒர்க்ல தானே இருக்காங்க. இப்போ கடந்த காலங்களில் காவல்துறை பேட்ரோல்னு சொல்லக்கூடிய போலீஸ் வாகனமே சீர் செய்ய முடியாமல் பழைய நிலைமையில் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளவு விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இன்னும் டைம் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம முழுமையாக விமர்சிக்க முடியும். எதுவுமே நீங்கள் டைமே கொடுக்காம அதுக்கு மேலே அதுக்குள்ளே ஒரு பேரம் பேசக்கூடிய வழக்கு. இப்போ எல்லாமே ஊடகத்தில் தான் பேசுகிறாங்க. இன்னும் அடிப்படையாக இவ்வளவு தேவைகள் இருக்கு. இன்னும் டிஎன்பிசி குரூப்பில் அதிகமான வேகன்சி வேணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4க்கான அறிவிப்புகளை அதிகப்படுத்தணும் தாவேகா. இதெல்லாம் நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் மக்கள் பிரச்சனை, இதுதான் நம்ம பேசணும். இன்னும் புதுக்கோட்டை போன்ற ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுது. திமுக என்ன செய்யலையோ அது தாவேகா செய்யணுங்கிறத கோரிக்கையை வைக்கிறோம். அப்போ நம்ம இதை பேசணுங்கிறேன். இப்போ இதெல்லாம் மடைமாற்றத்திற்கு காரணமாக அமைவது யாரு? திமுகன்னு சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி நான் அந்த தப்பை செய்யலை வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னா இந்த 5 நாட்களாக இந்த பிரச்சனையை யாராவது பேசியிருப்பாங்களா? ஏன் ஊடகத்திலே விவாதமாக ஒரு 10 கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சுட்டு ஏன் எல்லா ஊடகமும் அந்த நிகழ்ச்சியை பேசணும், அந்த டாப்பிக்கை பேசணும்? உங்களுக்கு புரியுதா? அப்போ மக்கள் பிரச்சனை இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் இன்னும் கவனத்திற்கு கொண்டு போகணும். அப்போ தாவேகாவுக்கு ஸ்பேஸ் வேணும். அதை செய்யுங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இதை யார் திசை திருப்புறா, எதற்காக இப்போ இந்த ஸ்டாண்டு ஏன் வரணும், இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஏங்கிற கேள்வி வைக்கிறோம். நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? மக்களுக்கு எது பயம் தருமோ அது தாவேகா முழுமையாக செய்யணும். திமுகவால் என்ன செய்ய முடியலையோ அதிகமாக அதை செய்யணும் தான் நம்ம சொல்ல வரோம். இன்னும் வேலை வாய்ப்புகள் பிரச்சனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதே போல் லஞ்ச லாவணியங்கிறது பெருமளவில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை இன்னும் உறுதி செய்யணும். தாவேகா உண்மையிலுமே குறைஞ்சிருக்கா, உண்மையிலுமே அதிகாரிகள் சரியாக செயல்படு, இது ஒரு பிரச்சனை ஓடுது. அதே போல் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வைக்கிறது, அதை உடனே சார்ட் அவுட் பண்ணணும்
தாவேக்கா ஸ்டார்ட் அவுட் பண்ணோம். இல்லை அந்த அரசுக்கு அது ஆபத்து தான். இன்னைக்கு ஒரு அமைச்சர் மீது என்னென்ன விமர்சனம் வந்துச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் சரி செய்யுங்கன்னு தான் சொல்ல வரோம். இப்போ அந்த அமைச்சருக்காக நீங்கள் ஒரு விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போங்க. தாவேக்கா அரசுக்கு கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் அன்புமணி சட்டசபைக்கு போயிட்டு அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்தித்து குறைகளை சொல்கிறாரு, ஏற்றுக்கிறாங்க. தாவேக்கா இந்த இடத்துலையும் ஏற்றுக்கலன்னு சொல்லவே இல்லையே. சட்டமன்றத்திலேயே நீங்கள் எந்த கட்சி எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது பிரச்சனை செய்கிறேன் முதல்வர் பேசுகிறாரு. கடந்த முறை அதை நம்ம எங்கே பார்க்க முடியும்? ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது கொடுக்க முடியுமா? திமுக அரசுக்கு எதிராக ஆலோசனை கொடுக்கக்கூடிய சூழல் எங்கேயாவது இருந்துச்சா? எடப்பாடி ஒரு மனு கொடுத்துருப்பாரா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொடுக்குது, இன்னைக்கு காங்கிரஸ் கொடுக்குது, இன்னைக்கு அன்புமணி கொடுத்துட்டு வராரு. அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு கொண்டு வந்து தாவேக்கா கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோலுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. தலைமைச் செயலாளருடைய தொந்தரவு மட்டும்தான் அதில் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வைக்கப்படுது. அதையுமே சார்ட் அவுட் பண்ணுறாரு நிர்மல்குமார். இப்போ இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்களா? திமுக செய்ய முடியாதே செஞ்சுட்டு இருக்காங்க. மேகதாது அணையில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்து பேசுங்க மக்கள்கிட்ட தான் சொல்ல வரோம். ஒரு பொதுவாக ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு நீங்களும் அவர்களை போன்றுன்னு நீங்கள் உங்களையே நீங்கள் ஏன் வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். கீழ்த்தரமா ஏன் திமுக செயல்படுதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இவ்வளவு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம் திமுக ஆட்சியில். அப்போ அதெல்லாம் சரி செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வரோம். அவர்கள் ஜென்சினால இப்போ ஏதாவது திமுகவில் மாற்றம் வந்திருக்கா? இப்போ இந்த ஜென்சி போராட்டம் மாவட்டம் தோறும் போராட்டம் நடந்துச்சு, மீட்டிங் நடந்துச்சு. ஏதாவது ஒரு மாற்றம் திமுகவுக்கு வந்திருக்கா? இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்திருக்கா? ஒன்றும் வரல. சட்டசபையை வந்து இழிவுபடுத்திட்டாரு இப்படின்னு செஞ்சுன்னு சொல்லி நீங்க தான் குற்றச்சாட்டு. இல்ல நான் கேக்குறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன், அப்ப ஏன் அதை செய்யணும்? திமுக உங்க உட்கட்சி பிரச்சனை இருக்கு, உங்களுடைய தோல்விக்கு என்ன பிரச்சனை அதை பாருங்க. நான் என்ன கேக்குறேன், உங்க தோல்விக்கு என்ன பிரச்சனை பாருங்க. நீங்க தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக தாவேக்காவுக்கு ஆட்சி போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன எதனால தாவேக்கா கிட்ட போனனால நாசம் ஆகுதுங்கிறீங்களா? அந்த நாசம் அடையாம இருக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அதை செய்யணுமா இல்லையா? ஜென்சிக்கு இன்னைக்கு சட்டசபை வந்து அசிங்கமாயிருச்சு, இழிவாயிருச்சு, தமிழ்நாட்டினுடைய மரபு கெட்டு போச்சு, தேசிய ஊடகங்கள்ல பேசப்பட்டுச்சுன்னு சொல்லி உதயநிதி பேசுறாரு. அதே சட்டசபையை இழிவுபடுத்துது யாரு? அதே சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டசபை தலைவர்களும் இழிவுபடுத்த ஜென்சிகிட் மீட்டிங். அதை இதுவரைக்கும் திமுகவுடைய யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எதிர்க்கட்சியில கூடிய சாதாரண நபர்களா இருக்கலாம். இப்போ வந்து இங்க கூடிய எம்எல்ஏ எப்படி அது நீங்க அதெல்லாம் அறிவாலயத்துல ஜென்சிகிட் மீட்டிங் நடக்குதுங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறுமா ஜென்சிகிட் மீட்டிங் நடக்குதுங்க. அது லைவா டிஎம்கே உடைய ஐடி விங் உடைய அதிகார பக்கத்துல வெளியிடப்பட்டது. அது எப்படி திமுகவை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதிகாரத்துல கிடையாது. அதிகாரம் யாருக்கு இருக்காங்கன்னா தாவக தரப்புல இருக்கு. அப்போ வந்து கேள்வியில் மக்கள் தாவக தரப்புல தான் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் வந்து அணுக முடியல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து சில அமைச்சர்கள் வந்து இருக்கலாம். இப்போ வன்னியரசுமா அவங்கெல்லாம் வந்து அணுக முடியுது. மற்றபடி அந்த தொகுதிகளில் கூடிய எம்எல்ஏக்களை அணுகவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள் பல பேர் சொல்றாங்க. குறிப்பா வந்து நம்ம பப்ளிக் பெட் போகும்போது அவங்க சொல்றது பார்க்க முடியுது. யாருன்னு தெரியல. எம்எல்ஏ எந்த தொகுதியில சொன்னாங்க? பல தொகுதியில் சொல்லியிருக்காங்க. நான் கண்ணால பாக்குறேன். ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு அவர்கள் இதே தினசரி மக்களை சந்திக்கிறார். இல்ல அவர் ஒரு ஈசிஆர் சரவணன் தினசரி இருங்க நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். இதே சென்னையில நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தினசரி மக்களை சந்திக்கிறாங்க. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தாவேக்காவுடைய எல்லா பகுதிகளிலும் இந்த முட்டைப்பால் திட்டம் சொல்லக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய பணிகள் என்னென்னவோ, உணவு வழங்குதல், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இறங்கிட்டு தான் இருக்காங்க. துறை ரீதியாக என்னென்ன வேணுங்கிறத அவ்வளவு மனு கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில். அமைச்சரை நோக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு மனுக்களை கொடுத்துருக்காங்க, என் தொகுதிக்கு இது வேணும்னு சொல்லி. இன்னும் கேள்வி பதில் நிகழ்ச்சி வரட்டும் சட்டமன்றத்தில். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் பொதுவாக ஒரு தொகுதியில் அமைச்சர் 24 மணி நேரம் இந்த தெருவில் மட்டும் இருக்க முடியாதுங்க. அந்த தொகுதியை சுற்றி தான் ஒரு சுழல முடியும். புரியுதா? வராத இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க, அது ஏற்றுக்க முடியாது. யாருமே தெரியாது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய தொகுதியிலேயே நீங்க ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு போஸ்டர் தாவேக்காவோட இருக்கும். அந்த முகத்தை பார்த்தாலே தாவேக்கா எம்எல்ஏன்னு தெரியுது. அப்ப யாருமே ஏத்துக்க முடியாதுங்கிறது, யாருன்னே தெரியாதுங்கிறதுலாம் சும்மா சிறுப்புள்ளைத்தனமா இருக்குங்கிற அது சொல்றாங்கன்னு சொல்றேன். இன்னும் மக்கள் வந்து அது மாதிரி சொல்றாங்க. எங்க அமைச்சர் வந்து வரமாட்டாரு, பிரச்சனைனா யாருமே பார்க்க முடியல. முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட போய் அணுகுனா உடனே வருவாங்க, இப்ப வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க திமுக தரப்பு நிர்வாகிகள்ட்ட திமுக அடிப்படை உறுப்பினர்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க மைக் எடுத்துட்டு வாங்க, நான் கூட வரேன், நம்ம போய் கேட்போம். அதை தான் நான் சொல்ல வரேன். பொதுவா ஒரு அரசியல் மீது குற்றச்சாட்டு நானே கண்ணால பாக்குறேன். சென்னையாக இருக்கட்டும், இன்னைக்கு சமீபத்தில் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் போயிருந்தோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்க பார்த்தாலும் தாவேக்காவுடைய அந்த ஏதாவது ஒரு முகாம் நடத்துறாங்க, ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறாங்க, மக்களோட கனெக்ட் ஆகி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இல்லைங்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இன்னும் இப்போ ஐஎம்எல் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் எவ்வளவு உதவிகள் சிறுபான்மை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்லாம் வந்து இங்கே மினிஸ்டர் சட்டசபையில் என்ன முடியுதோ, சட்டசபை முடிஞ்ச உடனே துறை ரீதியான ஒர்க்கெலாம் முடிஞ்சோடனே அவரோட தொகுதி பாபநாசத்துக்கு போயிடுறாரு.
பாபநாசத்துடைய தாவேக்கா நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செஞ்சு நான் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜில் அன்றண்ட நிகழ்ச்சிகள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போடுறாங்க. இதை வைத்து கூட நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இவங்க வேலை செய்கிறாங்களா வேலை செய்யலான்ட்டு. இப்போ அவர்களுக்கும் இதே தான், 40 நாள் தான் ஆகுது, இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளவு டேமேஜ், அதெல்லாம் சரி பண்ணிட்டு ரெனோவேஷன் பண்ணி தான் எல்லாருமே போவாங்க. அதற்கான டைம் பீரியட் ஆகும். ஸோ இவ்வளவு ஒர்க்குகள் இப்போ இன்னும் சென்னையில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டுச்சு. 1-2 எனக்கு தெரிஞ்சு இருக்கும், அதுவும் இப்போ கூடிய சீக்கிரம் திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது பொதுவாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போய் பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துருவீங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இனிமே போய் எடுங்க, ஒரு 6 மாத காலம், ஒரு 8 மாத காலம் போய் எடுக்கப்போ அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லலாம். இவ்வளோ டைம் ஆயிடுச்சு ஏங்க பண்ணலன்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நியாயமாக இருக்கும். இப்போ போய் எடுக்க முடியாது இல்லை, இதெல்லாம் இருக்குது பேசிக் ஸ்ட்ரக்சருங்கன்னு சொல்ல வரேன். அதற்கு முன்னாடியே திமுகவும் அவசரப்படுது, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல் கடந்த ஆட்சியில் வந்து அதிகமாக சொன்னது அதிகாரிகள், அதே போல் மக்கள் பிரதிநிதிகள் கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சருடைய பணியாற்றணும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது இப்பவும் இருக்குன்ற பேச்சு இருக்கு இல்லையா? இல்லை, அதிகாரிகளுடைய ஒரு சில அதிகாரிகள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐஏஎஸாக இருக்கட்டும், நேரடியாக மத்திய அரசின் கீழ் நியமிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த மாநில வாரியான செயல்முறைகள் செயல்பாடுகள்ங்கிற வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் ரோட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நிச்சயமாக இறங்கி போய் கேட்கக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா அது தமிழருடைய பண்பு, தமிழருடைய கலாச்சாரம். உதவி செய்வதும், உணவு அடுத்தவனுக்கு உணவு இல்லை என்றால் கொடுப்பதுங்கிறது தமிழருடைய அந்த மரபு பண்பாடு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி அதிகாரி எங்கேயாவது குறை செய்கிறாங்களா? இருக்காங்க, அவங்களும் ஒரு சில இடத்துல இருக்காங்க. அந்த பண்ணையாறுத்தனம்ங்கிற திமுக ஆட்சியில் தவறுதலாக, அதாவது எதை திமுகவிற்கும் முதல்வருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை அதிகாரிகள் செய்யலை. அது திட்டமிட்டு நடந்ததுன்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. எதனால திட்டமிட்டு நடந்தது இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எந்த குறைகளாக இருக்கும், இப்போ பார்ட்டி ஃபண்டு இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை துறை ரீதியான ஊழல்களை அதிகமாக வாங்க சொல்வதாக கூட இருக்கலாம். அதிகாரிகள் சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய வற்புறுத்தி இருக்கலாம் அமைச்சர்கள், அதை செய்ய எம்எல்ஏக்கள் வற்புறுத்தி இருக்கலாம். அப்போ அந்த வற்புறுத்தல் யாரை போய் சேரும்? ஒருவேளை அவர் உண்மையை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவர் தானே தண்டிக்கப்படுவார், அதிகாரி தானே சிக்குவார். அப்போ இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ தாவேகா எடுத்து பேசுதுன்னு சொல்ல வரோம். இப்போ முதல்வருக்கு இதுதான் சரியான சொல்யூஷன். இன்னைக்கு சேகர் பாபு மீது அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குற்றச்சாட்டு வைப்பது யாரு? கட்சியில் இருக்கக்கூடிய பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள். ட்ராலியில் புகார் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த புகார்லாம் நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்கிறப்ப செய்யலை? ஏன் செய்யலை? அப்போ பயம் இருந்துச்சுல்ல. சேகர் பாபு என்றால் ஒரு பயம் இருந்துச்சு, ஏவா வேலு என்றால் ஒரு பயம் இருந்துச்சு, பொன்முடி இருந்தால் ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ இதுதான் பண்ணையார்த்தனம்ங்கிறேன். அப்போ அந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாத சூழல் அந்த கட்சியில் நிலவுதுன்னா அதுதான் சர்வாதிகார போக்குன்னு நம்ம சொல்ல வரோம். வெளிப்படைத்தன்மை இருந்தால் இன்னொரு திமுக வெற்றி பெற்றிருக்கணுமே. இன்னைக்கு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அவர் தப்பு இவர் தப்புன்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய திமுகவினர் ஏன் நீங்கள் அப்போ செய்யலை? அதை தான் நம்ம கேட்குறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளவும் விஷயங்களை செஞ்சுட்டு மறுபடியும் திமுக வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா இன்னுமே நீங்கள் மாற்றம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி தாமன் வருஷனே நீங்கள் நீக்கிருந்தீங்கன்னா அடுத்து ஒரு அமைச்சரோ இல்லை அடுத்து ஒரு திமுக நிர்வாகிகளோ ஒருமையில் ஏதாவது ஒரு கட்சியை பார்த்து இழிவாக பேசியிருக்க மாட்டார். ஆனால் அந்த உதயநிதி ஸ்டாலினே இழிவாக பேசுகிறப்போ அவர்கள் எல்லாமே எப்படி பேசுவாங்க? எக்ஸாம்பிள் அதுதான். துணை முதல்வர், முன்னாள் துணை முதல்வர், கட்சியோட அடுத்த தலைவர், பிராண்டே அவர் தான். அவரே பிளாக் டிக்கெட்டுன்னு நம்ம பேசுகிறப்ப நம்ம பேசலாம் வாயான்னு தோணாதா? புரியுதா? அப்போ உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் பாஜக காங்கிரஸ்க்குலாம் என்ன வித்தியாசம்னா கேட்கக்கூட சொல்கிறேன். அப்போ அந்த தனித்துவத்தை திமுக இழந்துருச்சு இல்லை. இதுதான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி யூனிஸ், நன்றி யூனிஸ்.